உனக்கு வேண்டும், வாட் புக் யூ வாண்ட், என்ன புத்தகம் உனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம கேட்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், என்ன செய்யறதுன்னு தெரியல. சில நேரம் என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்லாம் நம்ம வழக்கத்துல சொல்லுவோம் நார்மலா. சோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னும் போது சில டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, அப்படியே சென்டென்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணாம அப்படியே ரிவர்ஸ்ல டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். எப்படி பாத்தீங்கன்னா, இப்ப தெரியல அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, டோன்ட் நோ. இப்ப நம்மளுக்கு எந்த விஷயத்தையுமே நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, இப்ப அவங்க சாப்பிட்டாங்களா, டோன்ட் நோ. அவங்க தூங்குனாங்களா, டோன்ட் நோ. எனக்கு தெரியாது அப்படின்றதுக்கு நம்ம டோன்ட் நோ அப்படின்னு யூஸ் பண்ணோம். அதாவது தெரியல அப்படின்றதுக்கு டோன்ட் நோ. ஓகேங்களா? சோ டோன்ட் நோ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன செய்யறதுன்னு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? என்ன அப்படின்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? வாட். ஓகேங்களா? என்ன அப்படின்றதுக்கு வாட். செய்யறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாத்தீங்களா? do. to do. செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? do. so what to do. செய்யறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்றதுக்கு don't know what to do. don't know what to do. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்றதுக்கு don't know what to do. ஓகேங்களா? நெக்ஸ்ட், அவனை இங்க வர சொல்லு. நம்ம யாராவது கூப்பிடும்போது அவனை இங்க வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம்ல, சொல்லு அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ask. அவனை அப்படின்றதுக்கு him. ask him. இங்க வர சொல்லு அப்படின்றதுக்கு to come here. ask him to come here. இங்க வர வைக்கிறதுக்கு வா போன்னு சொல்றதுக்கு கம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்க அப்படின்றதுக்கு ஹியர்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணிருக்கோம். வர சொல்லு அப்படின்னு சொல்லிருக்கோம்ல, ask him to come here. ஓகேங்களா? ask him to come here. ஓகே. நெக்ஸ்ட், நீங்க செய்யறது தப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது நம்ம கண்டிக்கணும்னா, நீங்க செய்யறது எல்லாம் தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க செய்யறது தப்பு அப்படின்றதுக்கு what you நீங்க do is wrong. நீங்க என்ன செஞ்சீங்களோ அது தப்பு அப்படின்ற மாதிரி. சில நேரம் நம்ம இங்கிலீஷ்ல தமிழ்ல இருக்க சென்டென்ஸ் அப்படியே நம்ம